எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்தவரெல்லாம் வாகை சூட எங்கள் போர்க்குணம் மாறாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி, வந்தவரெல்லாம் வாகை சூட நினைக்கூடாதுன்னா உதயநிதிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒரு காலத்தில் சரியான இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்த தமிழக மக்கள் அவரை நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவரோட நிலைமை இவ்வளோ மோசமாகும் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஜோக் சப்பாட் அவர் யாரை சொல்கிறாருன்னா பிஜேபியை சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. தமிழகத்தோட இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் போட்டி போடலாம், தேர்தலில் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே வந்தவன் இங்கே இருக்கவன் அப்படின்றதுலாம் கிடையாது. ப்ளஸ் பிஜேபின்றது ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி மட்டும் கிடையாது. இது என்னென்னா பிஜேபின்றது நார்த் இந்தியாவில் ஜெயிக்கிற பார்ட்டி, தமிழ்நாட்டில் இன்னும் ஜெயிக்க முடியாத பார்ட்டி, அவ்வளோதான். ஸோ அவங்க வந்தவங்க, அவங்க இட் டசன்ட் மீன் லைக் அவங்க அங்கேருந்து வந்தாங்க அப்படின்றது கிடையாது. இன்னொன்று, பிஜேபி நீங்கள் வந்தவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, காங்கிரஸும் அங்கேருந்து வந்தவங்க தான். அதுவும் நார்த்தில் வந்த கட்சி தான். அதை மட்டும் கூட்டணியில் வச்சுப்பீங்க, ஆனால் பிஜேபி மட்டும் எதிர்ப்பீங்கன்னா அது தப்பில்லையா? ஸோ மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் தன்னுடைய கருத்தை திரும்பி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.